இன்றைக்கு நாங்கள் இந்த விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களுடைய வினை திறமைகாண் தடை பரீட்சையினுடைய கணக்கீட்டு முறைமை அக்கவுண்டிங் சிஸ்டம்ங்கிற பாடத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அக்கவுண்டிங் சிஸ்டம்ங்கிற பாடத்தை பார்க்குறதுக்கு முதல் உங்களுக்கு இந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்க்ரீன் யாரோ ஒரு ஆள் ரெண்டமாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறது, நான் கதைக்கிறது கொஞ்சம் தெளிவாக கேட்குதான்னு கொஞ்சம் ஒரு கமெண்ட்ல சாட் பாக்ஸில் ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ரைட். கவனிங்க, மற்ற அந்த ரகுவரன் வீடியோ பண்ணி கொடுங்க. ரைட், தேங்க்யூ. இப்போ என்னண்டா, இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறது அலுவலக முறைமையோட தொடர்புடைய தாபன விதிக்கோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரைட், நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது கணக்கீட்டு முறைமை. நாங்கள் இந்த பார்க்க போகிறது கணக்கீட்டு முறைமை பாடம் தான். இருந்தாலும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறது இந்த அலுவலக முறைமையோட தொடர்புடைய தாபன விதிக்கோவையில் வார ஒரு சாப்டரை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த தாபன விதிக்கோவை பகுதி 2 விஷயம் இருக்கு. இந்த பகுதி 1ல நாங்க எப்படி ஒரு அலுவலகத்துல வேலை செய்யற, என்ன செய்யற, ரைட், நம்மட விஷயங்கள் அதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த தாபன விதிக்கோவையில அத்தியாயம் 2ல இந்த 15வது சரத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வினைத்திறமைகாண் தடை பரீட்சை சம்பந்தமா என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா, தற்போது தன்மையையும் பொறுப்புகளையும் கவனத்திற்கொண்டு அவசியப்படும் பதவிகள் தொடர்பாக மட்டும் வினைத்திறன்காண் தடை ஒன்றை அல்லது தடைகளை ஆட்சேர்ப்பு திட்டத்தில் சேவை பிரமாணத்தில் உள்ளடக்குதல் வேண்டும். சம்பள அளவு திட்டத்தை விதத்துரைக்கும் போது அதன் 4ஆம் சம்பள படிநிலையை அடைய முன், ரைட், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, 4ஆம் சம்பள படிநிலையை அடைய முன் முதலாம் வினைத்திறன்காண் தடையில் சித்தி அடைய வேண்டும். விளங்கிட்டா? இந்த வசனத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க முதலாவது இபில இருக்கீங்க, உங்களுக்கு செகண்ட் இபி சம்பந்தமா உங்களோட இதுல சொல்லப்படுது. அப்ப நீங்க 4வது சம்பள படிநிலை என்று சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ல உங்களுக்கு தார சம்பளம் முதலாவது சம்பள படிநிலை. உங்களுக்கு முதலாவது வருஷத்துக்கு பிறகு கிடைக்கிற முதலாவது இன்கிரிமெண்ட் 2வது சம்பள படிநிலை. 2வது வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு கிடைக்கிறது 2வது இன்கிரிமெண்ட் 3வது சம்பள படிநிலை. அப்ப 3வது சம்பள படிநிலைங்கிறது 2வது இன்கிரிமெண்ட். அப்ப உங்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்க இபி கம்ப்ளீட் ஆகாம இருக்கிறதால ரைட், உங்களுக்கு என்ன செய்வீங்கன்னா 2 இன்கிரிமெண்ட் தான் உங்களோட சர்வீஸ்ல இதுவரையில விழுந்துரி. 2 இன்கிரிமெண்ட் தான் உங்களுக்கு இதுல சர்வீஸ்ல விழுந்துரி. 3வது இன்கிரிமெண்ட் விழல. 3வது இன்கிரிமெண்ட் எப்ப விழும்னு சொன்னா நீங்க இபியை கம்ப்ளீட் பண்ணினா மாத்திரம் தான் விழு. அதுவும் குறிப்பிட்ட வரையறைகள் காணப்படும். அப்ப நீங்க அந்த வரையறைகளுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணலன்னு சொன்னா நீங்க உங்களோட நியமன அந்த ஒழுங்குல நீங்க கீழே இறங்குறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாரி. ஆகவே இந்த இபி கிளாஸை நான் உங்களுக்கு சொல்றேன். இபி கிளாஸ்ல 100% நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணினீங்கன்னு சொன்னா இந்த அலுவலக முறைமை பாடத்தையும் கணக்கீட்டு முறைமை பாடத்தையும் இலகுவாக நீங்க பாஸ் பண்றதுக்குரிய நடைமுறை காணப்படும். நீங்க விளையாட்டா எடுத்துக்கொண்டு இந்த பரீட்சையில் இந்த பாடத்தை இது பண்ணினீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அப்ப இந்த விஷயத்தை நான் சொல்றதுக்கு தான் நான் நினைக்கிற விஷயத்தை ஃபர்ஸ்டா நான் ஒரு கண்டென்ட்டா எடுத்து சொல்றேன். இபி மிக முக்கியமானது. உங்களோட எக்ஸாம் ஷெடியூல் பண்ணின மாதிரி கட்டாயம் இன்ஷால்லா நடக்கும். 30ஆம் தேதி நடக்கும். எனவே இருக்கிற காலத்துக்குள்ள சரியான முறைக்கு உங்களுக்கு தார நோட்ஸ்களை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க இந்த இபியை கம்ப்ளீட் பண்ணலாம். ரைட், இது விளங்கிட்டு தானே? ரைட், இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு போவோம். ஓகே, இந்த ஷேர் பண்ணிருக்கிற பவர் பாயிண்ட் ஸ்லைட் வழங்குதா? கொஞ்சம் பாருங்க. ஷேர் பண்ணி நிற்கிற பவர் பாயிண்ட் ஸ்லைட் உங்களுக்கு தெளிவா தெரியுதா? பாருங்க, ஷேர் பண்ணப்பட்டிருக்குதா?
பிடிஎஃப் தான் ஷேர் பண்ணிருக்கு சார். பிடிஎஃப் தான் செய்யணும். இது விட நினைக்கிறேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க எல்லாரும் வந்து விளையாட்டு பயிற்றுவிப்பாளராக இருக்கிறீங்க. உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஆர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கலாம் அல்லது கொமர்ஸ் ஃபீல்டில் இருக்கலாம். ரைட், இது ரெண்டையும் ரெண்டு முறைமையில் ரெண்டு ஃபீல்டில் இருந்தாலும் இது எல்லாருக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் நீங்கள் இந்த கணக்கீட்டு முறை. அப்போ இந்த கணக்கு இபி எக்ஸாமில் வந்து மிக முக்கியமாக இந்த கணக்கீட்டு முறைமை, அலுவலக முறைமை, அது ஐடி. உங்களோட இபியை பொறுத்த வரையில் அந்த ஐடியை தூக்கி விட்டு சப்ஜெக்ட் மெட்டர் விடைய பரப்புன்னு சொல்கிற அந்த பயிற்றுவிப்பாளரோட தொடர்புடைய உங்களோட ஸ்போர்ட்ஸுக்குரிய சப்ஜெக்ட் வந்து வருது. அப்போ எல்லாருக்கும் வந்து இந்த ரெண்டு விஷயமும் கட்டாயம் ஒவ்வொரு அரசு அலுவலருக்கும் இது எல்லாருக்கும் இது பொதுவான ஒரு விஷயம். அப்போ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் பாடசாலையில் இருக்கக்குள்ள சில வேளை வந்து நிதி விடயங்களோட நீங்கள் தொடர்புபடலாம். அப்போ அந்த நிதி விடயங்களோட தொடர்புடக்கில் இந்த கணக்கீட்டு முறைங்கிற ஒரு சப்ஜெக்ட் கட்டாயம் நம்மளுக்கு தரவா தெரிஞ்சிருக்கும். எப்படி நாங்கள் ஒரு வவுச்சரை கம்ப்ளீட் பண்ணுறேன், எப்படி நாங்கள் ஒரு ட்ராவலிங் கிளைமை கம்ப்ளீட் பண்ணுறேன், எப்படி ட்ராவலிங் கிளைமை நாங்கள் அப்ளை பண்ணலாம், இந்த விஷயங்கள் வவுச்சர் எப்படி போடுற, எப்படி ஒரு காசு அறவிடக்களை என்னென்ன நடைமுறைகள்ங்கிறதெல்லாம் நாங்கள் பொதுவாக தெரிஞ்சிருக்கோம். அப்போ அந்த வகையில தான் இந்த கணக்கீட்டு முறைமைங்கிற ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வருது. அப்போ இந்த கணக்கீட்டு முறைமை சப்ஜெக்ட் வாரத்துக்கு முதல், ரைட், இந்த கணக்கீட்டு முறைமை சப்ஜெக்ட் வாரத்துக்கு முதல் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த அலுவலக முறைமைக்கு தாபன விதிக்கோவை இருக்கிற மாதிரி இந்த கணக்கீட்டு முறைமைக்கும் ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. கணக்கீட்டு முறைமைக்கும் ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அந்த புத்தகம் தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறது. நெட்ல இன்டர்நெட்ல வந்து ஆங்கிலத்தில் அந்த புத்தகம் இருக்குது. அப்போ கட்டாயம் வந்து உங்களுக்கு நான் இதில் காட்டிக்கொள்ற அந்த புத்தகம் வந்து இதுதான் ஃபைனான்சியல் ரெகுலேஷன், நிதி ஒழுங்கு விதிகள் என்று சொல்லி இது முதலாவது புத்தகமாக காணப்படுது. ரெண்டாவது புத்தகம் வந்து கூடுதலாக அதை நாங்கள் பயன்படுத்துகிற வீதம் குறைவு. இந்த புத்தகத்தில் தான் சகல எஃப்ஆர் நிதி ஒழுங்கும் காணப்படுது. அப்போ இந்த புத்தகத்தினுடைய சாஃப்ட் காப்பி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக விடயங்கள் தான் உங்களோட எக்ஸாமில் வரப்போகுது. அப்போ இந்த புத்தகத்தை நாம் என்ன செய்யலாண்டா இதை படித்து எக்ஸாம் என்ன செய்யலாம், சிட் பண்ண முடியாது. அப்போ எக்ஸாமுக்குன்னு சொல்லி சில கண்டென்ட்கள் இருக்குது. அதை சம்மரி பண்ணி தான் நான் உங்களுக்கு சில நோட்ஸுகள், பாஸ் பேப்பர்கள் எல்லாம் தருவேன். அப்போ அதை மட்டும் நீங்கள் படித்தா காணும், வேறு எந்த நோட்ஸுகளை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நீங்கள் தார இதை சரியாக கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ இதில் நான் முதலாவதாக நான் கொண்டு வரக்களை வந்து முதலாவது பாருங்க, இந்த எஃப்ஆர்ல வந்து பல செக்ஷன் 6 பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்குது. அதுல முதலாவது பாருங்க, இந்த சாப்டர் 1ல வந்து எஃப்ஆர் 1, எஃப்ஆர் 2. அப்ப இந்த எஃப்ஆர் 1 வந்து நிதி ஒழுங்கு உண்டு, எஃப்ஆர் 2ங்கிறது நிதி ஒழுங்கு 2 அல்லது நிதி பிரமாணம் உண்டு அல்லது நிதி பிரமாணம் 2ன்னு சொல்லி ஒவ்வொரு நிதி ஒழுங்கு விதிகள் அல்லது நிதி பிரமாணங்கள் காணப்படுது. அப்ப இதை நாங்க இந்த இலக்கங்களோட தேவையான விடயங்களை நாங்க என்ன செய்யணும்னா கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ரைட், அப்ப இந்த விஷயத்துல நாங்க பாக்குறதுக்காக வேண்டிய நான் ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு ஒன்று போட்டிருக்கிறேன். பாருங்க.